ஹேர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? ஃபுல்லா பாத்துருவோம். ஜஸ்ட் 6 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. சோ எடுத்த உடனே நீங்க அவுட்லைன்ஸ் அவுட்லைன்ஸ் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த ஹேர் ஃப்ளோ வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவுட்லைன்ஸ் வச்சு பண்ண முடியும். சோ அது வந்து நீங்க லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நான் கீழே இருக்க மாதிரி இதான் நான் யூஸ் பண்ணேன். லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க வரையணும். ஸ்டெப் 2 வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். சோ அதை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. சோ நீங்க இந்த ஹெட்டை பாக்குறீங்களா? ஒரு ஃப்ளோ வந்து இங்க போதா அண்ட் மேல போகுதா மறுபடியும் கீழே வருதா? சோ இதான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்க பார்ட்ஸா பிரிச்சீங்கன்னா உங்களோட புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸ்டெப் 3 வந்து ஆரோஸ். இந்த ஆரோஸ் தான் ஃப்ளோ ஆஃப் ஹேரை வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என் ஹேர் வந்து இங்க இருந்து கீழே போகுதுங்களா? சோ கீழே ஒரு ஹேரோ மார்க் மாதிரி போட்டு இந்த ஹேர் வந்து மறுபடியும் மேல போகுதா? மேல ஒரு ஹேரோ மார்க் மாதிரி போட்டு மறுபடியும் கீழே மாதிரி இப்படி வருது இல்ல? அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஹேரோ மார்க் போட்டீங்கன்னா விசுவலைசேஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸ்டெப் 4 இந்த பார்ட் தான் ரொம்ப ஈஸியா அண்ட் உங்களுக்கு கான்பிடன்ஸ் தருது ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். ஹைலைட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எங்கெல்லாம் லைட்ஸ் அதிகமா இருக்கோ அங்க நீங்க ஜஸ்ட் கிறுக்குங்க. அங்க கிறுக்கிட்ட உடனே ஸ்மெச் பண்ணுங்க. ஸ்மெச் பண்ணிட்ட உடனே எங்கெல்லாம் ஷேடோஸ் இருக்கோ நீங்க அங்க டார்க் தருவீங்களா? அண்ட் ஸ்டெப் 7 டீடைலிங். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்க கொஞ்சம் இங்க மெதுவா தான் பண்ணணும். சோ இது வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு டெக்ஸ்சர், ஒன்னு டீடைலிங். டெக்ஸ்டைல் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நான் கீழே கொடுத்துருக்க இமேஜ் இருக்குல்ல, ஒன்னு ஸ்டிப்பா இருக்கு, ஒன்னு வந்து டீடைலிங் டெக்ஸ்டர்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு தான் டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் டீடைலிங் பார்ட்ஸ் கடைசி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹேர் வந்து கொஞ்சம் மேல மேல கொஞ்சம் அங்கங்க இருக்குல்ல, அதான் நம்ம டீடைலிங் வந்து ஈஸியா கொடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்காம இருக்கிறதுக்காக. அண்ட் மொத்த சீக்ரெட்டுமே இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க வச்சு நீங்க டிரா பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். அண்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.